இதில இன்னைக்கு நம்ம கிரேட் 10ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். அதில செகண்ட் ப்ராப்ளம் 2 செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4x ஸ்கொயர் பிளஸ் 4ax பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 0. இத ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரைஸ்னா நம்ம ஏற்கனவே தெரியும். ப்ராடக்ட் பண்ணா இங்க என்ன வரணும்? 4 இன்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஆட் பண்ணா 4a மட்டும் வரணும். இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து ப்ராடக்ட்ட அதாவது அந்த 2 டெர்ம மல்டிப்ளை பண்ணா இது வரணும். ஆட் பண்ணா இது வரணும். அதாவது சம் பண்ணா நம்மளுக்கு இது வரணும். ஸோ அந்த மாரி தான் நம்ம 2 நம்பர் எடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்க 4 இருக்கனால இந்த பக்கம் 2 எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் 2 எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ a பிளஸ் b, a மைனஸ் b இருக்கு. ஸோ அதனால இதில a பிளஸ் b இதில வச்சுக்கலாம். a மைனஸ் b இதில வச்சுக்கலாம். ரைட்டா? a பிளஸ் b, a மைனஸ் b இதில வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இத நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்துரும். 2 இன்டு 2 4 வந்துரும். ஆனா ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க. 2a பிளஸ் 2b இது 2யும் ஆட் பண்ணி பார்ப்போமா? 2a பிளஸ் 2b பிளஸ் 2a மைனஸ் 2b. பிளஸ் 2a மைனஸ் 2b கேன்சல் ஆயிடுது. 4a வந்துருச்சு. அப்போ ஆட் பண்ணா சம் பண்ணா நம்மளுக்கு 4a கரெக்ட்டா வருது. ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்மளோட நம்பர் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ இப்போ இத என்ன பண்ணலாம்? 2ஆ பிரிச்சிடலாம். 4x ஸ்கொயர் மைனஸ் இல்ல பிளஸ் தான். பிளஸ் 2a பிளஸ் b x 1 பிளஸ் 2a மைனஸ் b x 1 பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபர்ஸ்ட் 2 டெர்ம்ல யார் யாரெல்லாம் காமனா இருக்கானோ அவங்க வெளில எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 டெர்ம்ல பாருங்க 2 காமனா இருக்கு எடுத்துக்கலாம். x காமனா இருக்கு எடுத்துக்கலாம். ரிமைனிங் இருக்கவங்க பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? 2x இருக்கு. அதுக்கப்புறம் பிளஸ் a பிளஸ் b இருக்கு. இப்போ 2வது 2 டெர்ம் பாருங்க. இதுல யார் யாரெல்லாம் காமனா இருக்கு எடுத்துக்கலாம். இதுல காமனா இருக்கவங்க பாருங்க. பிளஸ் 2 காமனா இல்ல. ரைட்டுங்களா? அதனால 2 எடுக்க முடியாது. a மைனஸ் b தான் இங்க காமனா இருக்கு. a மைனஸ் b காமனா இருக்கு. அத எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 2x அப்படியே இருக்கும். பிளஸ் இங்க a மைனஸ் b போயிடுச்சு. ஃபார்முலா படி a மைனஸ் b இன்டு a பிளஸ் b. அந்த a பிளஸ் b உள்ள இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டுங்களா? இப்ப பாருங்க இந்த டெர்ம்ல பாருங்க 2x பிளஸ் a பிளஸ் b இருக்கு. இந்த டெர்ம்ல பாருங்க 2x பிளஸ் a பிளஸ் b இருக்கு. அத காமனா எடுத்துருங்க. 2x பிளஸ் a பிளஸ் b இருக்கு. அத காமனா எடுத்துட்டு நம்ம ரிமைனிங் இருக்கவங்க யார் இருக்காங்க? 2x பிளஸ் a மைனஸ் b இருக்கு. இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x பிளஸ் a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0 ஒண்ணு. ஸோ அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a பிளஸ் b x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a பிளஸ் b பை 2 ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு பார்ப்போம். இன்னொன்னு இங்க பாருங்க 2x பிளஸ் a மைனஸ் b is equal to 0. So 2x minus a minus b x is equal to minus a minus b by 2. So இதான். So the required solution is x is equal to minus a plus b by 2 ஒண்ணு. இன்னொன்னு minus a minus b by 2 ஒண்ணு. ஃபேக்டரைசேஷன் வழியா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? புரியுதா? 2வது கொஸ்டின் போயிருவோம். 2வது கொஸ்டின் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 4x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணா 9 4 36 வரணும். அதாவது பிளஸ் 36 வரணும். ப்ராடக்ட் பண்ணா இது ப்ராடக்ட் சரிங்களா? ப்ராடக்ட் பண்ணா பிளஸ் 36 வரணும். ஆட் பண்ணா தட் இஸ் சம் பண்ணா மைனஸ் 12 வரணும். சம் பண்ணா மைனஸ் 12 வரணும். அப்போ பிளஸ் வர மாதிரி நீங்க என்ன எடுத்துக்கலாம்? 12 வர மாதிரி 36 நீங்க 6 6 36 எடுத்துக்கலாம் இல்லையா? 6 6 36 6 6 36 மைனஸ் வச்சுக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 6 ப்ளஸ் 6 பண்ணிங்கன்னா மைனஸ் 12 வந்துடும். ஓகே டன். அப்போ அதை அப்படி இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. 4x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 6x ப்ளஸ் 9 ரைட்டுங்களா? நீங்கள் என்ன பிரிச்சிங்களோ அதை அப்படியே எக்ஸ் போட்டு எழுதிக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கு காமனாக யாருக்கா பாருங்க
காமனாக 2 எடுத்துக்கலாம் இதில் 2 அப்புறம் எக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா 2x மைனஸ் 3 பேலன்ஸ் இருக்கும் இங்கே மைனஸ் 2 எடுத்துக்கலாம் இல்லை மைனஸ் 3 எடுத்துக்கலாம் ஏன்னா 3யோட மல்டிபிள் தான் அங்கே இருக்குது மைனஸ் 3 எடுத்துக்கலாம் அப்போ என்ன ஆகும் 2x மைனஸ் 3ன்னு ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் 2x மைனஸ் 3 இருக்குது இதில் 2x மைனஸ் 3 இருக்குது அப்போ 2x மைனஸ் 3 இன்ட்டு இங்கே பாருங்கள் 2x மைனஸ் 3 is equal to 0 is equal to 0 so அப்போ 2x minus 3 is equal to 0 பண்ணிங்கன்னா 2x is equal to 3 வரும் x is equal to 3 by 2 வரும் இதே தான் திருப்பியும் ரிப்பீட் ஆகும் அதனால் இது என்ன எழுதிக்கலாம் x by 2 twice I mean 3 by 2 twice அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ x is equal to 3 by 2 twice அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சம் ஓகே தேங்க்யூ